3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அது தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாமதத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் தாமதித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது தாமதிப்பதில்லை. திருமண காரியத்துல தாமதம், குழந்தை பெற்றுக்கொள்வதிலே தாமதம், வேலை கிடைப்பதிலே தாமதம், இன்னும் நிறைய காரியத்திலே எதை செய்தாலும் தாமதங்கள். தாமதத்தை நினைத்து நினைத்து சோர்ந்து போய் உள்ளம் உடைஞ்சி, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி தாமதங்கள் ஏற்படுகிறது? உலகம் என்னை ஒரு விதமாய் பேசிக் கொண்டிருக்கிறது, மனிதர்கள் என்னை தூசிக்கிறார்களே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அது தாமதிப்பது இல்லை. நீங்கள் தாமதித்த அந்த காரியத்தை கர்த்தர் துரிதமாய் செய்து முடிக்க போகிறார். சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். எதை நினைத்து அழுது கொண்டிருக்கீங்களோ, எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அதுல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும்? ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு. சில தாமதங்கள் உங்களை அரியணையில ஏற்றும், சில தாமதங்கள் உங்களை உயர்ந்த இடத்திலே உட்கார வைக்கும், சில தாமதங்கள் சிறந்ததை உங்களுக்கு கொண்டு வரும், சில தாமதங்கள் நீங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையிலே செய்வதற்கு தாமதம் பண்ணி கொண்டிருப்பாரே, ஆனால் நிச்சயமாய் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எதை நினைத்தெல்லாம் சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அது தாமதம் இல்லாதபடி ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், அற்புதங்களை செய்வார், முகமலர்ச்சியை தருவார், இருதயத்திலே சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அது தாமதிப்பது இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல அநேக காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாமதித்து கொண்டிருக்கலாம். பணம் வருவது தாமதித்து கொண்டிருக்கலாம், வேலை கிடைப்பது தாமதித்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் அது தாமதிப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் உடைய வார்த்தையின்படி கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.